போவாங்க. நீ போறதில்ல. நம்ம ஓ நான் மாறுமா மனம் திரும்பிட்டேன். ஓ என்ன ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ஓ இந்த பரலோகத்துக்கு நான் போயிருவேன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். பரலோகம் நான் போக முடியாது. யாரு போவானும்? ஒருத்தர் கொண்டு போவானும். யாரு கொண்டு போவானும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு போவானும். இல்லாட்டி பரிசுத்தாவி நம்மளை கொண்டு போவானும். பரிசுத்தாவி யாரை கொண்டு போவா தெரியுமா? அவர் கையில அவர் இஷ்டப்படிக்கு அவர் பின்பற்றுவீங்களா? ரெபுக்கா ஒன்னும் பேசல, வரேன்னு சொல்லிச்சு, அவ்வளவுதான். எலியாஜர் பயணப்பட்டாரு, ஆட்டோமேட்டிக்கா யாரு ரெபுக்கா கூட என்ன பண்ணுச்சு? பின்னாலேயே போச்சு. எது மட்டும்? ஈசாக்கு மட்டும். அது மாதிரி யாருக்கு கீழ்படுறோமோ, பரிசுத்தாவினி எங்களுக்குள்ள இருக்கிறீங்க, பரிசுத்தாவி எங்களுக்கு கத்து கொடுங்க. நான் என்ன பண்ணணும், எது மாதிரி வாழணும், இப்படி ஆய்மொழி நடத்தி வைங்க. நீங்க இப்படி வரைக்கும் ஆயத்தப்படுங்க. நம்மளுக்குள்ள என்னன்னு இருக்குதோ, எது எது இஷ்டமில்லாத காரியங்கள், இஷ்டமில்லாத இச்சைகள், இஷ்டமில்லாத ஆசைங்க, அது எதா இருந்தாலும் சரி, அது எனக்கு தெளிவுபடுத்துங்க. அதுல எனக்கு விடுதலை கொடுங்க. அதுல விட்டடிச்சுட்டு ஒரு ஆவிக்குரிய மனிதனை பரலோகத்துக்கு யோக்கிய நான் என்ன பண்ணணும், என் ஆயத்தப்படுங்க கர்த்தாவே, பரிசுத்தாவுக்கு என்ன பண்ண நம்ம ஒப்பு கொடுத்துக்கிட்டோம்னா, கர்த்தர் நம்மளை விஷயத்தை சந்தோஷப்பட்டு நம்மளை அந்த வழியில நடத்தி வைப்பார். அவருடைய பரிபூர்ண நம்பிக்கை வச்சு என்ன பண்ண நம்ம அடி மின்னுக்காட போடணும். ரெபுக்கா பின்னால போற மாதிரி நாம் போவோம்.